முத்தழகோட குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சு முடிச்சிட்டோன்னே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வாமிட் வந்துட்டே இருக்குது, என்ன உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஸ்வேதா. அப்போ நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆமாம் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே, பேச்சு, முத்தழகு, பூமி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வீட்டில் ஒரே குழந்தைங்க சத்தமாக இருக்குது, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. சரி போயிட்டு ஸ்வீட் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகிட்ட சொல்கிறாங்க. முத்தழகு அப்படியே போகிறாங்க. போயிட்டு அங்கே கிச்சன்லேருந்து ஸ்வீட் எடுக்கிறாங்க. அப்போ பூமி பின்னாடியே வராரு. வந்து அப்படியே பார்க்குறாரு. இந்தா ஃபஸ்ட்டு உனக்கு தான் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கொடுக்குறாரு. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது வந்துட்டு கிச்சன் ரூம், அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, தமிழ் மாசமாக இருக்கிறது. அப்பா குழந்தை பிறக்க போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. பின்ன என் தங்கச்சி மாசமாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ஸ்வீட் தராங்க. ஸ்வேதா கிட்ட தராங்க. ஸ்வேதா அமுதனுக்கு ஸ்வீட் ஊட்டுறாரு. அதே மாதிரி தமிழ் கிட்ட கொடுக்குறாங்க. தமிழ் மருந்துக்கு ஊட்டுறாங்க. அது எல்லாத்தையும் பார்க்குறாரு வீரமுத்து. பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக அப்படியே கீழே குனிகிறாரு. பேச்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வீரமுத்துக்கும் ஸ்வீட் ஊட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ பரவாயில்லை, சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும், நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே மேலே போகிறாங்க. போயிட்டு ஆமாம் இவ வேற மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இருக்கிற குழந்தைங்கலாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கொண்டாடுறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை? அவங்க வீட்டு பொண்ணு, அவங்க தம்பி, அதனால் அவங்க சந்தோஷப்படுறாங்க. உனக்கு ஏன் இப்படி இருக்குது? ஏன் இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் உனக்கு சந்தோஷமாக இருக்கவே கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை மம்மி, அப்படியே ஸ்வீட்லாம் ஊட்டி அப்படியே ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஏய் அவங்க வீட்டு வாரிசுனா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. அஞ்சலி மம்மி